ஹலோ காய்ஸ், ஆனது ரைட். இன்னும் முறை வழக்கமாக போகிற மாதிரி குள்ளி போகாமல் டிஃப்ரெண்ட்டாக வால்பாறை போகிறோம். வால்பாறை அதிராப்பள்ளி போகிறோம். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா ரூமே புக் பண்ணல. ரேண்டமாக போகிறோம். அதோ பிக் டைம் மான்சூன். என்ன நடக்க போது தெரியல. லேட்டாக கிளம்பியிருக்கும், ரொம்ப ரொம்ப லேட்டாக கிளம்பியிருக்கும். லேட்டான மலை மேலே ஏற விடுவாங்கன்னு தெரியல. லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். இந்த ட்ரிப்பு ஒரு மிஸ்ட்ரியான ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்க போகுது. மிஸ்ட்ரி என்ன நடக்க போகுதுன்னு தெரிய போகுதுங்க. வழக்கம் போல தான். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மச்சான் வீட்டுக்கு போயிட்டு அசம்பிள் ஆகிட்டு கிளம்புறோம். எல்லாருமே ஷிஃப்ட் முடிச்சு தான் வரானாங்க பசங்களாம். ட்ரிப்பு இந்த மாதிரி போகலாம், அம்மே போதா, நல்லா அம்மே போதான்னு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். பாய். என்னடா நைட் வந்து அப்படியே பகலாயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல தான். நம்மளை வந்து மலை ரோடில் நைட்டு ஸோ கீழே பண்ணிட்டு இப்போ விடிஞ்சோடனே நம்ம மார்னிங் ரைட் ஆரம்பிக்கிறோம். சீத வியூ பாய்ஸ் கரெக்டாக வராங்க. வியூ பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோ போட்டுட்டு அப்படியே மேலே வந்து வச்சா ஏறிடலாம். மேலே ஏறிடலாம், மேலே போயிடலாம். ஃபோட்டோ ஷூட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே 10 rupees 50 rupees ஒரு பைக் சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே ஏறணும். மச்சான் யானை இல்லை எரும மாடு. மச்சான் எரும மாடு தூரத்தில் பக்கம் யானை மாதிரி இருந்தது மச்சான். மச்சான் சின்ன யானை. மச்சான் அண்ணா டைவ் அடிப்போமா மச்சான்? ஆக்சுவலி இங்கே இருக்க ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் அங்கே இருக்க ஒரு அனிமல் நேம் வச்சுருப்பாங்க. அது இங்கே தான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். நான் நோட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலி எல்லா ஹேர்பின் பெண்டும் நான் பார்த்தேன் நினச்சிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டதுனால நான் கட் பண்ணிட்டு நிறைய ஹேர்பின் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் வண்டர்ஃபுல் பிளேஸ் வால்பாறை.
தெரியல. ஆனால் கடைசி எப்படி ஒரு பார்த்து அங்கே பேக்கெல்லாம் போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்கும் காரில் வந்துருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணலாம்னு நுழையும் போது நான் மட்டும் மிஸ் ஆகி தனியாக மாட்டிக்கிட்டேன். தனியாக மாட்டி இப்போ தனியாக வந்து இடத்த கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த ரிவருக்கு போயிட்டுருக்கேன். தண்ணி பாய்ஸ் அப்புறம் ஜாயின் பண்ணுவானுங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லாக எனக்கு மிஸ் பண்ணி பிடிச்சிருந்தேன். பசங்க நிறைய இடத்துல அவனுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நான் செம்ம ஃபன்னாக தான் இருந்தது தனியாக ரைட் பண்ணதும். அந்த ஐலாண்டில் போய் உட்காந்துருந்தோம். பார்த்ததுல இந்த மாதிரி நீங்க இருந்துட்டு இருக்கேன் தாண்டி ஒரு இடத்துல நீச்சல் குளிச்சு தண்ணி பக்கத்துல போக முடியாது, சில்லுன்னு இருக்கு மச்சான். அங்க போடுறா, அங்கெல்லாம் அப்படியே போயிடும்டா. ஒரே அது சொல்றேன். நீ இதுல நீ நடுவில் ஆழமா இருக்க வேற. இழுக்குதுடா மச்சான், உடனே இருந்துச்சுடா கேமரா அப்படியே தூக்கி போட்டு அடுத்த மீக்கா வீடு வைக்க வச்சு தள்ளி பிடிச்சிடும். அங்க சூழல் வருதுடா. ஆமா, இந்த இடத்துல சூழல் வருது. இங்க முள்ளு செடி இருக்கா? நல்லா நீயா ஓட கட்டிடு. போ ரெடி ஒரு ரவுண்ட் போ. போயிட்டான்டா, பிடிக்கடா அவனை. 4 கிலோமீட்டர் போயிடுவான் அப்படியே விட்டா. இது இப்படி நானும் வரேன். இல்ல நீ வரியா? இதோட போமா கம்மியாயிடுச்சா? நான் வரும்போது இருந்துட்டு போச்சுடா. என்ன இப்போ கம்மியாயிடுச்சு. என்னடா இதோட மாட்டுது. நான் எழுந்துக்கிறேன் 2 சூழல சுத்தி. ஏன்ச்ச போஸ் என்ன உருவாக்கி இவன் ஆட்டோ போறான். இதோட அந்த சேவ் பண்ணிட்டாங்க. இதோட அந்த பக்கம் சேவ் இல்ல மச்சான். இங்க மண்ணு நல்லா அந்த பக்கம் பிளாக் ஆகுது பத்தியா? நம்ம அடிச்சு வந்தா கூட அதுல மாட்டிப்போம். ஏன் பக்கம் வராது, அந்த பக்கமே தண்ணிக்கு ஆப்போசிட்ல அடிச்சா வாய்ப்பே இல்ல. தண்ணிக்கு ஆப்போசிட் அடிக்க அடிக்காது. ஆமா, அது பண்ண முடியுது. இவரா வரனா இந்த பக்கம் போனா அது சேஃப்டா தான் சேஃப். ஆனா அவன அடிக்க வரவே முடியல என்னால. நடுங்குதா गाइस அடி தள்ளுறல. ஓமான் அது வாங்கிட்டாரலாம். bro அப்படியே கிளியர் சொல்லலாம். ஆப்போசிட் அடி பாய். நீ என்ன போனே அவனுக்கு பொண்ணு இது. பலவர பூச்சா பலவர பேதுடா. சம்மடா. நான் இருக்க நீ தான் இருக்க மாட்டே. இல்ல நான் புஷ்டன அவன. இப்படி லெஃப்ட். கொஞ்சம் ரெஸ்டா ஃபர்ஸ்ட் நில்லு அப்ப சொல்லு. ஓகே நான் கான் லேரிட்டா. நான் கான் லேரி. வா கை புஷ்னா. ஓகே விட்டு பல்ல என்னது பாரு ஏய் வந்து தூக்கி தூக்கி எதுக்கடி காட்டோ ஒரு வழியாக குளிச்சு முடிச்சு டே 2
ஸோ இப்போ வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் அல்டிமேட்டாக அந்த காற்றாங்க, அது ரொம்ப சரியான காற்று. ஸோ நம்ம அந்த காரில் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க அது அந்த வியூ பாயிண்ட் கொடுத்து அவங்க கீழே போகிறத பிளான் பண்ணி அதுக்கு பார்க்க போனோம். போகிற வழி ஃபுல்லாக மழை. ஐயோ நடந்துட்டு அந்த ஊட்டியை போட்டு நடந்துன்னு சரியான ஃபன்னாக இருந்தது. ரைடு ஃபுல்லாக நடந்துனே தான் ஒரு பயங்கரமான ரைடு தான். நடக்குது மச்சான். நான் குளிர்ல கத்துறேன்டா. கத்துறான்டா. ஏய் கொல்லு பீஸ் ஆகுதா. டே 3 எங்கே போக போகிறோன்னா வால்பாறை டு அத்ராப்பள்ளி தான். ஸோ டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. டிஸ்கஷன் முடிச்சுட்டு இல்லை எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியல. வழக்கம் போல் இது போர்டை பார்த்து போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழி அதெல்லாம் செம்ம அல்டிமேட்டுங்க. அது சீரியஸாக சொல்லலாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு டீப் நீங்கள் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு தனியாக பைக் ஓட்டிட்டு போகிற ஃபீலிங்கே வந்து ஒரு அல்டிமேட்டான ஃபீலிங் தான் அது. இல்லை நீங்கள் தனியாக இந்த பசங்களை வந்துட்டு ஸ்லோவாக போய்டுவாங்க, அது பிச்சுன்னு போயிடுவானுங்க. நம்ம ஒரு தனியாக சில டைமில் கொஞ்சம் தனியாக போகிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அல்டிமேட் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியல. பட் ஒரு எலிஃபெண்ட் ரொம்ப தூரத்தில் ஒன்று பார்த்தோம். அது அதுவும் வீடியோவில் வரும். ஆனாலும் அந்த ரைடு ஒரு 70 கிலோமீட்டர் ஒரு ரைடுன்றது, அதுவும் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்னு போகிற ஒரு ஃபீலிங்கிறது ஒரு ரொம்ப செம்ம ஜாலியாக தான் இருந்தது. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அது பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அதுவும் பைக்கில் தான். நோ கார், ஸ்ட்ரிக்ட்லி நோ கார். என்ஜாயாக இருக்கும். அல்டிங்க.
இப்படி இருக்கு. மான்சன் இங்கே வந்துடலாம் உங்களையே. ஆமாம் டைவ் போடுவா செத்துரும். ஜலசமாதி அல்ட்டியா இருக்குடா. என்னடா வியூ இது அம்மா. அங்க பாரு அந்த இது பாரு, அந்த மவுண்டன் பாரு, அங்க மட்டும் தனியாக ஒரு புகை மட்டும் தெரியுது. ஸோ தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ தமிழ் செக் போஸ்ட்டில் நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கணும். அந்த டோக்கன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ எத்தனை பைக்கு என்னென்ன பைக் எத்தனை பேர் போகிறீங்க, பைக்கில் எத்தனை பேர் வரீங்க டபுள் பண்ணி நம்ம கணக்கு எடுத்து டோட்டல் வெஹிக்கிள் கவுண்ட்டு, டோட்டல் ஹெட் கவுண்ட்டு ரெண்டுமே கவுண்ட் எடுத்துகிட்டு அவங்க டோக்கன் மாதிரி தருவாங்க. ஒரு ஸ்லிப் தருவாங்க. அதை ஸ்லிப் பண்ணி கேரளா போலீஸ்கிட்ட கேரளா செக் போஸ்ட்டில் கொடுக்கணும். அங்கே கொடுத்தா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா திருப்பி ரிட்டன் நம்ம தமிழ்நாடுக்கு அமைச்சிருவாங்க. ஸோ அங்கே திருப்பி ரிட்டன் வரும்போது அங்கே ஒன்று கொடுப்பாங்க, திருப்பி அதில் இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அங்கேருந்து போயிட்டோம். கிளியராக பாருங்கள், கேரளா பார்டர் வந்துட்டான் பாருங்கள். ஸோ கேரளா பார்டர் என்ட்ரு ஆகிறோம். பை தமிழ்நாடு, பை கேரளா வந்துட்டோம். இங்கே எந்த வரைக்கும் போகிறோம், ஒரு ரைடு போயிட்டு ஒரு கடையில் தோசை சாப்பிட்டேன். பட் அதில் வீடியோலாம் வராது, ரொம்ப எக்ஸ்டென்ட் வீடியோ அதெல்லாம் போடல. ஸோ வந்துட்டோம், கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். அதெல்லாம் இதையே போகும். ஜஸ்ட் இந்த ரைடு இதை ஒரு ரைடு எப்படி இருக்கும்ன்றது மட்டும் தான் இந்த வீடியோ இருக்கும், தவிர பெருசாக உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனால போட்டிருக்கேன். ஜாலியாக பாருங்கள், அந்த வியூஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பைக்கோட போயிட்டு சொல்லிடு. ஊர் ஃபுல்லாக சாண்டமாக இருக்குது, ஆனால் ஒரு யானையை காணும். எங்க ஆமா ஆமா மச்சான் அங்கடா கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நல்லா தெரியும்.
ஸ்பாட்டட்ரா. ஜூம் பண்ண முடியுமா பாரு, ஃபோன் ஜூம் பண்ண முடியுமா பாரு. நாலு வண்டி திரும்பி வருங்க கரெக்டாக. வரும் 4 மணிக்கு முன்னாடியே வரும். சரி. அது வேண்டாமா? அப்புறம் போட்டுமா அது வேணாம். மச்சா 4 o'clock வந்தால் தான் உள்ளே விடுவாங்களாம், எல்லாம் அலோடு கிடையாதா? 4 o'clock போனால் தான் இந்த வழி அலோடா, எல்லாம் அலோடு கிடையாதா? ஓ இதா திருவள்ளியா? இது வந்து இதா வியூவா? நம்ம போனோமே, போகும்போது நடந்து போயிடலாமே தண்ணி இல்லாமல். அது பாஸ் அவங்க வச்சுருக்காங்க, வேண்டாமா அவங்களே வச்சுப்பான்ட்டாங்க. ஆமாம் கேட்டேன், தருவீங்களாண்ணா? இல்லை இல்லை இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் கேட்டேன், இல்லை வேண்டாம் போகலாம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு ப்ரூஃப் போகலாம், அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு. இது ஆமாம் மச்சான், இது பார்த்தேன் மச்சான், இது நானும் யூடியூப்பில்.
மச்சா கூட்டம் நசிங்கிருவோம் மச்சால போயிட்டு வந்தா. ஃபால்ஸ் தான் மச்சான். திருப்பி சொல்லுங்கள். இந்த படம் திருப்பி மிஸ் பண்ணிட்டேன். இறங்கி வர கேப்பில் இந்த பயலுங்க என்னை விட்டு ஓடி போயிட்டானுங்க. ஸோ தனியாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா. சுற்றி பார்த்துட்டோன்னே திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவானுங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே அவங்க என்னை விட்டு போகிறதுக்காக ஒரே வேலையை வச்சுருந்தானுங்க. பார்க்குறதுனே சொந்தக்காரமாக அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா.